கோவையில் உள்ள தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளி கல்லூரிகள் அரசு வரையறுத்துள்ள கல்வி கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இதை மீறி மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தனியார் கல்வி நிறுவனங்கள் அதிக கட்டணத்தை வசூலித்து வருகின்றன. கோவையில் உள்ள தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக கூறி மாணவர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். ஆனால் இது தொடர்பாக அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த மாணவர்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமையன்று கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட ஜாஸ்தி வாங்கினதை மாணவர்களுக்கு திருப்பி தரணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்க்கு இலவச கல்வி வழங்கணும். SC and ST மாணவர்களுக்கு வாங்கின கட்டணத்தை எல்லாத்தையும் திருப்பி தரணும். 15% அந்த ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் SC ST மாணவிகளுக்கு இலவச கல்வி கொடுக்கணும்ன்றதுதான் நம்ம ஜியோ 92 ஆர்டர். அதை மீறி வாங்கக்கூடிய இந்த கல்லூரிகள் மீது நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போராட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டதால் கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவ மாணவிகளுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அதிக கட்டணம் வசூலிக்கும் கல்லூரிகள் குறித்து ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது முற்றுகையை கைவிட்டனர்.